இல்லண்ணா அப்புறம் எனக்கு 1 மாசம் லீவ் விட்டாங்களா, நல்லா லீவ்ல விளையாண்டுட்டு ஊர் சுத்திட்டு இப்பதானே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னது? ரெக்கார்ட் நோட் நான் சுத்தமா எழுதுறேன், டீச்சர் எழுதிட்டு சொன்னாங்கண்ணா. அதுக்கு இப்போ உட்காந்து ஏன் உட்காந்து எழுதிட்டு இருக்க? நீ 1 மாசம் ஆடிட்டு ரெக்கார்ட் எழுதாம இருந்ததுக்கு நாங்க என்ன பண்றது? போய் எழுதுறா கூட. ஏன்டா அழுகிற? இல்லண்ணா 1 மாசமா ஆடி ஓடி விளையாண்டு ஊரு சுத்திட்டு கை கால்லாம் வலிக்குதுண்ணா. எப்படின்னா நான் ரெக்கார்ட் எழுதுறதுன்னு 1 நாள் தானே இருக்கு எனக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு இல்லடா ரெக்கார்ட் நோட்டு நீங்க தானே எழுதி தரணும். நான் எழுதி தரணும்? ஆமாண்ணா. அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு அவங்க வேலை கொடுத்துருக்காங்க, அதையும் நான் எழுதாம உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு ரெக்கார்டு வேற நோட்டு ஆகணும். அப்பா வாட்டில பார்த்தாரு நான் அடிச்சு பேசி கூட தூக்கி போட விதிப்பாடா. அப்படி வேற இருக்கா? சத்தியமா எழுதி தரணும். சத்தியமா இல்லடா நீ ரெக்கார்ட் நோட்டு நான் எழுதி மட்டும்தான் நீ தருவேன்னு சொல்ற. அதுல படம்லாம் வரையணும், ஆனா வரைஞ்சுட்டான்னா. சரி நான் எதுக்கு திரும்ப அண்ணா ரெக்கார்ட் நோட்டை சும்மா சப்மிட் பண்ண கூடாதான், அட்டை போட்டு தான் சப்மிட் பண்ணணுமா? நீ பிரவுன் ஷீட் கடையில வாங்கிட்டு வந்து அட்டையும் போட்டு எனக்கு சரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போய் நேரா போய் டீச்சரை கொடுத்துருவேண்ணா. ப்ளீஸ்ண்ணா அது மட்டும் பண்ணிட்டானா. கொஞ்சமா உட்கார முடியா? அட்டையை போட்டு தரடா போடா. போட்டு தரணும், போட்டு தரடா போடா. முன்னாடி பார்த்தாலே கடுப்பா வருது. 20 மாதமா எழுதிட்டு ஆடிட்டு 1 மாசம் உட்காந்து நல்லா ஆடிட்டு முகரே போயிரு முகரே. நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கமா? சரி நாளை கழிச்சு நீ எனக்கு பதிலா ஸ்கூலுக்கு போய் ரெக்கார்ட் நோட்டு சப்மிட் பண்றியா? பயணம் யாருக்கு நான் சேட்டை காட்டுறேன்? பாவம் கிறண்ட கால வெட்ட